எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் வந்து இந்த சீரிஸ்ல உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் பத்தி டிஃபரெண்ட் கிரைட்டீரியா டேட்டா கொடுத்துறேன். அந்த விதத்துல சப்போஸ் உங்க யாருக்காவது சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் தேவைப்பட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கேன். என் வாட்ஸ்அப் கான்டாக்ட்டுக்கு கூப்பிடுங்க. நான் பர்சனலைஸ் கைடன்ஸ் உங்களுக்கு பெய்ட் கைடன்ஸா மினிமம் சார்ஜஸ்ல பண்ணி தர முடியும். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி ரவுண்ட் டூக்கு நான் ஒவ்வொரு கம்யூனிட்டியா நான் எப்படி எக்ஸ்பெக்டட் காலேஜஸ் என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். இது வந்து லாஸ்ட் இயரோட ரேங்கை பேஸ் பண்ணி அந்தந்த கம்யூனிட்டிஸ்க்கு என்ன அட்ஜஸ்டட் கட் ஆஃப் இருக்கும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் எக்ஸாக்டாக வரும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் நீங்கள் என்னென்ன சாய்ஸை ரெடியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எது எது கிடைக்கும், எது கிடைக்காது, எக்ஸ்ட்ரா எவ்வளோ சாய்ஸஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நான் வந்து எம்பிசி பிசி கம்யூனிட்டிக்கு 160 அண்ட் அபோவ்க்கு பிசி கம்யூனிட்டி கொடுத்துருந்தேன். எம்பிசிக்கு வந்து என்டையராக ஒரு ரேஞ்ச் 143.08 இருந்து 179 வரைக்குமான இந்த ரவுண்ட் டூவோட என்டையர் ரேஞ்சுக்கு டாப் 5 பிரான்ச்சஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிசி, ட்ரிபிள் மெக், சிவில், இந்த பிரான்ச்சஸ் வச்சு எப்படி கட் ஆஃப் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ எஸ்சி கம்யூனிட்டிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ எஸ்சி கம்யூனிட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக கிட்டத்தட்ட முதல் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு 16 காலேஜ் தான், 16 to 18 காலேஜ் தான் ஃபில் ஆயிருக்கும். அதே மாதிரி ஈஸி எடுத்தீங்கன்னா ஒரு 11 காலேஜ் ஃபில் ஆயிருக்கும். ட்ரிபிள் ஒரு 8 காலேஜ் ஃபில் ஆயிருக்கும். மெக்கானிக்கல் சிவில் டாப் 3 to 5 காலேஜஸ் தான் ஃபில் ஆயிருக்கும். ஸோ மற்ற எல்லாமே உங்களுக்கு சீட்ஸ் அவைலபிளாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ சிஜி கிண்டி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க பிரான்ச் இல்லாமல் மற்ற பிரான்ச்சஸ் நிறைய இருக்கு அந்த காலேஜில். ஃபார் எக்ஸாம்பிள் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பிரிண்டிங் டெக்னாலஜி, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். ஸோ அந்த மாதிரி ஏதாவது கன்சிடர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு அதெல்லாம் ஆப்ஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எம்ஐடி குரோம்பேட்லேயும் இதே மாதிரி ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக், அந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும்போது கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியும் அதே மாதிரி தான். மெட்டலர்ஜிக்கல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், அந்த மாதிரி பிரான்ச்சஸ். மற்ற லீஸ்ட் ப்ரிஃபர்ட் பிரான்ச்சஸாக இருக்க டெக்ஸ்டைல், ஃபேஷன், அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு இந்த ரவுண்டில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. எஸ்எஸ்என்ல உங்களுக்கு சிவில் மட்டும் 174 கட் ஆஃப்க்கு க்ளோஸ் த்ரூ ஆகிற சான்ஸ் இருக்குது. மற்ற எந்த பிரான்ச்சுமே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் சிஐடியில் உங்களுக்கு மெக்கானிக்கல் கொடுத்து அதுக்கப்புறம் எதுவும் கொடுக்கலன்னா சிவில் கிடைக்கும்னு எடுத்துக்கலாம் நீங்கள். பட் ஆனால் சிவில் வந்து இதுக்கு அடுத்த ரவுண்டுக்கு கூடி போக சான்ஸ் இருக்குது. அதனால தான் சிவிலுக்கு நான் கொடுக்கல. இல்லைன்னா ஒன்று ஏர்லியராக மெக்கானிக்கலுக்கு முன்னாடியே சிவில் ஃபில் ஆகிடலாம். ஸோ இப்போ சிஐடியில் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் 178 கட் ஆஃப்ல ஃபில் த்ரூ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது எஸ்சி கம்யூனிட்டிக்கு. அடுத்து வந்து தியாகராஜர் மெக்கானிக்கல், சிவில், அந்த மாதிரி பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 176.5 கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜிசிடி கோயம்புத்தூர் மெக்கானிக்கல் 176 கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது இல்லாமல் ப்ரொடக்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. பிஹெச்சி ஐடெக்ல உங்களுக்கு மெக்கானிக்கல் சிவில் சான்சஸ் இருக்குது. சிக்ரியில் எந்த பிரான்ச்சும் இந்த கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ளே வரல நம்மளோட ஸ்லாட்டில். ஸோ ஃபில் த்ரூ ஆகிறதுக்கு சான்ஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே உங்களுக்கு சிக்ரியில் எல்லா சீட்ஸுமே ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. குமரகுருவில் உங்களுக்கு ஈசியிலிருந்து சிவில் வரைக்குமான பிரான்ச்சஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கட் ஆஃப் ரேஞ்ச் நின்று கொடுத்துருக்கேன். சிஐடி சென்னையில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் 178.5க்கு ஃபில் ஆயிருக்கு. ஈசி வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே வரல. பட் ஆனால் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஈசி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ். இப்போ சிஎஸ்சிக்கு நான் ஒரு கட் ஆஃப் கொடுத்துருக்கேன்னா நீங்கள் கம்ப்யூட்டருக்கு எல்லா பிரான்ச்சுமே அந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். நம்ம கொடுத்துருக்க கட் ஆஃப்லேருந்து 0.5 to 1 கட் ஆஃப்குள்ளே உங்களுக்கு மற்ற ஏஐடிஎஸ், சிஎஸ்பிஎஸ், கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அந்த மாதிரி ஏதாவது பிரான்ச்சஸ், சைபர் செக்யூரிட்டி, அந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கட் ஆஃப் குறைஞ்சு உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச்சஸில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம்ல மெக்கானிக்கல் சிவில் சான்சஸ் இருக்குது. பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பத்மவதியில் எதுவுமே ஃபில் ஆகிருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த ரவுண்டில் எல்லாமே கிடைக்க சான்ஸ் இருக்கும். ஏசி டெக்கில் இந்த பிரான்ச்சஸ் எதுவுமே அங்கே இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக உங்களுக்கு கெமிக்கல், ஃபுட்டு, இல்லை அப்பேரல் டெக்னாலஜி, ஃபேஷன், அந்த மாதிரி பிரான்ச்சஸ் ஏதாவது பார்க்குறீங்க, இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி, அந்த மாதிரி பிரான்ச்சஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அங்கே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். ஜிசி திருநெல்வேலியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர்த்து மற்ற பிரான்ச்சஸ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்ன கட் ஆஃப் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்கேன். கிருஷ்ணா இங்கே கொடுத்துருக்க கட் ஆஃப்ல இருந்து கொஞ்சம் குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இதோட மர்ஜ் ஆயிருக்கு. ஸோ 176.5ங்கிறது ஒரு 176 அந்த மாதிரி கிடைக்கலாம். மற்ற கம்ப்யூட்டர் பிரான்ச்சஸ் எல்லாம் ஒரு 175 கட் ஆஃப்ல கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சிவில் 153 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மெக்கானிக்கல் சிவில் அந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் அதுலேயும் வந்து உங்களுக்கு எல்லா பிரான்ச்சுமே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஸ்லாட்ல எதுவும் இந்த கட் ஆஃப் எதுவுமே க்ளோஸ் ஆகலை. ஸோ அடுத்தது வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜில் இங்கே நான் கொடுத்துருக்க மாதிரி எல்லா பிரான்ச்சுமே இந்த ரவுண்டில் இந்த 5 பிரான்ச்சஸ் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மற்ற பிரான்ச்சஸும் அந்த காலேஜில் இருக்கு. நீங்கள் மற்ற பிரான்ச்சஸும் செக் பண்ணுறா பண்ணி பார்க்கலாம். பயோடெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸ், ரொபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன், அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் ஸ்ரீ ஈஸ்வரில் வந்து உங்களுக்கு அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டு மெக்கானிக்கல் வரைக்குமான பிரான்ச்சஸ்க்கு இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் கொடுத்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அழகப்ப செட்டியாருக்கு உங்களுக்கு ட்ரிபிளி மெக்கானிக்கல் சிவில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜாக இருக்கனால எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ப்ரிஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது எஸ்விசியும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க பிரான்ச் இல்லாமல் நிறைய பிரான்ச்சஸ் இன்னும் இருக்காங்க. கெமிக்கல் அந்த மாதிரி கூட நீங்கள் அதையும் கன்சிடர் பண்ணலாம்.
மோஸ்ட்லி எல்லா காமன் பிரான்ச்சஸும் இந்த ரவுண்ட்ல ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் அதே மாதிரி தான். இங்க கொடுத்துருக்க எல்லா பிரான்ச்சஸுமே ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கேபிஆரும் இந்த ரவுண்ட்ல ஃபுல்லா ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு சிவில் வரைக்கும். அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் இசி டு மெக் வரைக்கும் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சிஎஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும் மேபி ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும்போதே. லோயலா ஐகேமும் இசியில இருந்து மெக்கானிக்கல் வரைக்குமான பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஜிசி ஈரோடு வந்து உங்களுக்கு இசியில இருந்து சிவில் வரைக்கும் பிளஸ் ஆட்டோமொபைலும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் இசி மாதிரி பிரான்ச்சஸ் கிடைக்கலாம். ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு எல்லா பிரான்ச்சுமே இந்த ரவுண்டுக்குள்ள கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து 154.5 உங்களுக்கு சிவில் க்ளோஸ் த்ரூ ஆகும். பன்னாரியம்மன்ல உங்களுக்கு சிஎஸ்இசி ட்ரிபிள் மட்டும் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மெக்கானிக்கல் சிவில் நெக்ஸ்ட் ரவுண்டு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மெக்கானிக்கல் சிவில் பார்க்குறவங்களுக்கும் இதில் கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரியில் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா பிரான்ச்சுமே இந்த ரவுண்டில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சிவில் கூட அங்கே நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஆர்விஎஸ் இந்த பொசிஷனில் வைக்கணுமான்னு செக் பண்ணிக்கோங்க. அகெயின் இதோட பெட்டர் காலேஜஸ் உங்களுக்கு கீழே இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓசி கட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் பெட்டராக இருந்தாலும் இந்த காலேஜ் கொஞ்சம் டாப்பில் இருக்கு. மெப்கோவில் உங்களுக்கு சிஎஸ்இசி வந்து இந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மற்ற பிரான்ச்சஸ் எல்லாமே ரவுண்ட் 3ல கூட கிடைக்க சான்ஸ் இருக்கு. அடுத்தது வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கே 153 தான் கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ மற்ற பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து ஃபில் ஆகிறதுக்கு கொஞ்சம் இன்னி டைம் ஆகும். ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டு ட்ரிபிள் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் மெக்கானிக்கல் சிவிலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது இல்லாமல் மற்ற பிரான்ச்சஸ் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸும் நீங்கள் 169.5ங்கிறது ஒரு 167 கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட மர்ஜ் ஆகிறனால கட் ஆஃப் இந்த காலேஜுக்கு குறையும். அடுத்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் வந்து உங்களுக்கு இதுலேயும் எல்லா பிரான்ச்சஸுமே மோஸ்ட்லி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்தது கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம பார்க்கல. சென்ட் ஜோசப்ல உங்களுக்கு சிஎஸ்இசி இந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு 162 to 152. மற்ற எல்லா பிரான்ச்சஸுமே அங்கே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா கட் ஆஃப் வந்து ரவுண்ட் 3ல தான் இதெல்லாம் ஃபில் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரிபிள் மெக்கு அந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாம். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சி வந்து உங்களுக்கு எல்லா பிரான்ச்சஸுமே இந்த ரவுண்ட்லேயே ஃபில் ஆயிரும். ஏன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு எஸ்சி கம்யூனிட்டியில் நல்ல ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ அதனால எல்லாமே இந்த ரவுண்டில் ஃபில் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இது இல்லாமல் சில பிரான்ச்சஸும் இருக்கும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் ஏதாவது இருக்கலாம். கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் பெட்ரோகெமிக்கல் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் கூட இருக்கலாம். அதை கன்சிடர் பண்ணுறீங்கனாலும் செக் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் சிவில் தமிழ் மீடியம் மெக்கானிக்கலும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் சாரி நான் அது சொன்னது வந்து யூசி ட்ரிச்சிக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து சவிதாவில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசி ட்ரிபிள் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதுவும் இந்த ரவுண்டில் கவர்மெண்ட் காலேஜ்னால எல்லா இதுவுமே ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில் வந்து உங்களுக்கு இசி ட்ரிபிள் மெக் இந்த ரவுண்டில் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சிவில் இருந்துச்சுன்னா சிவிலும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ராமகிருஷ்ணால உங்களுக்கு சிஎஸ்இசி மட்டும் தான் ஃபில் ஆகும். மற்ற எல்லா பிரான்ச்சுமே ரவுண்ட் 3 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு டாப் 3 பிரான்ச்சஸ் சிஎஸ்இசி கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் ட்ரிபிள் இது மட்டும் இந்த ரவுண்டில் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் தூத்துக்குடி உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசி ட்ரிபிள் மெக்கு இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ட்ரிபிள் கொஞ்சம் லேட்டாக தான் ஃபில் ஆயிருக்கும் போல இருக்கும். அதனால வந்து இங்கே உங்களுக்கு பிளாங்காக காமிக்குது. ரவுண்ட் 3ல கூட கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். பட் மெக்கானிக்கல் கொஞ்சம் ஏர்லியாகவே ஃபில் ஆயிடுச்சு. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா பிரான்ச்சுமே இந்த ரவுண்டில் ஃபில் த்ரூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெக்கானிக்கல் மட்டும் போன வாட்டி ஃபில் ஆகலான்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது மெகாலிங்கம்ல உங்களுக்கு சிவில் மட்டும் கொஞ்சம் இந்த ரவுண்டில் ஃபில் ஆன மாதிரி இருக்கு. மற்ற எல்லாமே ஒன்றும் ஏர்லியராக ஃபில் ஆகிருக்கணும். ஸோ அதனால தான் காமிக்க மாட்டேங்குது. இல்லைன்னா அடுத்த ரவுண்ட் 3லையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள அதாவது இந்த 143.085 178.965 கட் ஆஃப் ரேஞ்சில் இந்த 4 இதுலையுமே இந்த 4 பிரான்ச்சுமே வரல. மேபி ரவுண்ட் 3ல தான் இது ஃபில் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிஎஸ்இசி மட்டும் ஃபில் ஆயிருக்கு. அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி வந்து உங்களுக்கு சிஎஸ்இசி மட்டும் ஃபில் ஆயிருக்கு. ஸோ மோஸ்ட்லி இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக பிரான்ச்சஸ் வேணும்னா உங்களுக்கு டாப் 50 to 60 காலேஜஸ்லேயே நீங்கள் மோஸ்ட்லி சூஸ் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு பிஎஸ்என்ஏ உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா பிரான்ச்சுமே இந்த ரவுண்டில் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்தது யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். ஏன்னா இதில் யாருமே சீட் எடுக்கல. கட் ஆஃப் எதுலையுமே க்ளோஸ் ஆகல. மேபி ரவுண்ட் 3 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு பிஎஸ்என்ஏல. அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம்ல சிஎஸ்இசி மட்டும் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சாரநாதன்ல சிஎஸ்இசி மட்டும் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கேஜிஎஸ்எல் ரவுண்ட் 3ல தான் இந்த சீட்ஸ் எல்லாமே ஃபில் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம்.
அதுக்கு முன்னாடி ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ், அதுவும் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈசி மட்டும் தான் இந்த ரவுண்ட்ல ஃபில் ஆக சான்ஸ் இருக்கு. மற்ற எல்லா பிரான்ச்சுமே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் ஃபில் ஆகும். மற்ற எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் மட்டும் ஃபில் ஆகலாம். மற்ற எல்லா பிரான்ச்சுமே ரவுண்ட் 3க்கும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்ஜிபிலையும் அதே மாதிரி தான். கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருந்து எல்லா பிரான்ச்சுமே, மேபி மெக்கானிக்கல் கொஞ்சம் ஏர்லி தான் இருக்கு, பட் எனக்கு தெரிஞ்ச எல்லா பிரான்ச்சுமே உங்களுக்கு இந்த ரவுண்ட்ல கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மீனாட்சி சுந்தரராஜன்லயும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈசி மட்டும் இந்த ரவுண்ட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் ஃபில் த்ரூ ஆகிற சான்ஸ் இருக்கு. ஈசி கூடி 147.5 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அடுத்தது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி கேம்பஸ் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா பிரான்ச்சஸுமே இந்த ரவுண்ட்ல ஃபில் ஆகிற சான்ஸ் இருக்கு. ரத்னம்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈசி மெக்கு ஃபில் ஆயிருக்கு போன வருஷம். அதோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈசி இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 145.5 கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு எல்லாமே ரவுண்ட் 3 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ரவுண்ட்ல புதுசா ஃபில் ஆகும்னு சொல்ல முடியாது. அடுத்து யூனிவர்சிட்டி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் மதுரையில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈசி ட்ரிபிள் மெக் சிவில் இந்த 4 பிரான்ச் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் சாய்ராம் நான் விட்டுறேன். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கந்தர்வக்கோட்டை தஞ்சாவூர் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா பிரான்ச்சுமே இந்த ரவுண்ட்ல கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் காலேஜ்னால எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கு. கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு ஏரோஸ்பேஸ் ஏதாவது பார்க்குறீங்கன்னா இந்த காலேஜை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அது இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இங்கே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மற்ற எல்லா பிரான்ச்சுமே ரவுண்ட் 3ல தான் ஃபில் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈசி மட்டும் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. எஸ்என்எஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து ரவுண்ட் 3 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி உங்களுக்கு வந்து சிஎஸ்இசி ட்ரிபிள் வந்து இந்த ரவுண்ட்ல ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்புறம் சென்ட் ஜோசப் ஓஎம்ஆர் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ணாமலை யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈசி மட்டும் ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆர்எம்கே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் அப்புறம் ஈசி வந்து 151 கட் ஆஃப்குள்ள கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து உங்களுக்கு ரெட் ஹில்ஸ் கிட்ட இருக்கு. இது வந்து 147 கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும்தான் ரவுண்ட் 2ல ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மற்றெல்லாம் ரவுண்ட் 3 வரைக்கும் போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோவில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் வந்து இந்த ரவுண்ட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபில் ஆகும்னு. மற்ற எல்லா பிரான்ச்சுமே ரவுண்ட் 3 வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். அப்புறம் அஞ்சலைமால் மகாலிங்கம் திருவாரூர் இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் மட்டும் தான் ஃபில் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். மற்ற எல்லா பிரான்ச்சுமே ரவுண்ட் 3க்கு கிடைக்கும். அப்புறம் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் இங்கே திண்டிவனம் இதுவும் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் ஃபில் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். பனிமலையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈசி 2 பிரான்ச் ஃபில் ஆகும். மற்ற எல்லா பிரான்ச்சுமே அடுத்த ரவுண்ட்லையும் கிடைக்கும். பிரான்சிஸ் சேவையில் ஈசி மட்டும் தான் போன வாட்டி ஃபில் த்ரூ ஆயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் அண்ட் அதர் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் எல்லாமே உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கலாம். மேபி சிஎஸ் இல்லாமல் சிஎஸ் ஃபில் ஆகி ரவுண்ட் 1லேயே ஃபில் ஆகி இல்லை ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் மட்டும் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சிஏஇடி வந்து உங்களுக்கு ஈசி மட்டும் ஃபில் ஆயிருக்கு. மற்ற பிரான்ச்சஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் சிவந்தி ஆதித்யநாத் உங்களுக்கு சிஎஸ் மட்டும் 157 கட் ஆஃப்ல ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கேஐடியில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் மட்டும் 149.5 கட் ஆஃப்ல ஃபில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மற்ற எல்லா பிரான்ச்சஸுமே உங்களுக்கு ரவுண்ட் 3 கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே கொடுத்துருக்க மற்ற எல்லா பிரான்ச்சுமே நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க. இது எல்லாமே உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் தான் ஃபில் ஆகிற சான்ஸ் இருக்கு. மற்ற எல்லாமே ரவுண்ட் 3க்கு கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கிற 35 காலேஜுமே ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. மற்ற எல்லா ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் ஒரு 50th காலேஜுக்கு மேலேயே ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால வந்து இது உங்களுக்கு வந்து இது ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் பிரான்ச்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க டாப் 50 காலேஜ்லேயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த ரவுண்டு முடியும் போது டாப் 50 to மேக்ஸிமம் ஒரு 80 காலேஜஸ்க்குள்ளே உங்களுக்கு கிடைச்சிரும். ஈஸி மாதிரி பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 40th காலேஜஸ்க்குள்ளேயும் நீங்கள் படிக்கலாம். ட்ரிபிள் மெக்கு சிவில்னா டாப் 30 காலேஜஸ்க்குள்ளேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பிரான்ச் டெசிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த 5 பிரான்ச் மட்டும் தான் எடுத்திருக்கேன். வேற ஏதாவது பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் ஈஸிக்கும் நடுவில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிரான்ச்சஸோட கட் ஆஃப் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். தொடர்ந்து வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அடுத்தது ரவுண்ட் 3க்கும் மற்ற கம்யூனிட்டிஸ்க்கும் நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.